இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சிட்டேங்க. பீட்ரூட், பாதி பீட்ரூட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு அரைச்சது இருந்தால் வச்சுக்கோங்க. எனக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். காலைல அவசரமாக பண்ணுறதுனால ரெடிமேட் பேஸ்ட் இருந்தது, அதை சேர்த்துக்கிறேன். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், கொஞ்சமாக கேஷ்யூ நட், பட்டை ஒரு துண்டு, 2 ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, அப்புறம் இந்த ஸ்டார் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். எல்லாமே 2 பீஸ் தான். இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஷ்யூ நட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாங்க. கழுவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிடுறேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய், கேஷ்யூ நட், நம்ம இந்த பட்டை சோம்பெலாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக இதிலையே சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு வரேன். நான் மெயினாக கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்க்கணுங்க, மறந்துட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 4 பொட்டுக்கடலை சேர்த்தா போதும், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய், பொட்டுக்கடலை, கேஷ்யூ நட், பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், குருமாக்கு எல்லாம் கட் பண்ணிவிட்டேன். வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், அதுக்கப்புறம் பீட்ரூட், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியும் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுட்டேன் நல்லா. கொஞ்சமாக கரம் மசாலா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம தேங்காயிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், அதுவும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேங்க. தேங்காயுமே அரைச்சிட்டே இருக்கேன், இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். அரைப்பட்டுச்சுன்னா அது ரெடி ஆகிடும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்து சூடானதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். நான் இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சூடாகிட்டு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லா காயும் போட்டு செய்கிறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லாருமே செய்கிற குருமா தான், கொஞ்சம் சின்ன வித்தியாசம் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெங்காயம் ஏன் இப்படி கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் கட் பண்ணதுங்க, அதே அந்த வெஜிடபிள் கட்டரில் கட் பண்ணதுன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் பிங்க் கலர் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த நெய்யோடு சேர்ந்து வதங்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க வாசனை. நெய், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம்லாம் வதங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே நெய் போடலை, அது கூட பார்த்திங்கன்னா எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூனு, நெய் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இதில் கொத்தமல்லி, புதினா சேர்த்துடுறேன். சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கப்புறமா இதிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பீஸ் தாங்க, அதனால நான் மொத்தமாகவே சேர்த்துக்கிறேன். நிறைய இல்லை, கொஞ்சம் தான், அதனால் மொத்தமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக, நிறைய சேர்க்காதீங்க, ஏன்னா ஏற்கனவே தேங்காய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருந்தால் நல்லா இருக்காது. லைட்டாக போட்டு அதையும் வதக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குருமாக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப்பு தண்ணி விட்டு காய் வேக விட்டுடலாம். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி வந்துடலாம். குருமா அங்கே வதங்குற வரைக்கும் இதில் தேங்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி காய் வெந்தோன்னா அந்த குருமாவில் சேர்க்கணுங்க. இப்போ இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இதில் தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. காய் வேகட்டும். அது 2 உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே அந்த மசாலாவை ரெடி பண்ணிவிட்டேன்னா காய் வந்தோன்னா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதாங்க. தேங்காய் நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டேங்க.
காய் வேகட்டும். குழம்புல பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகா காரமே போதும். ஆனால் நான் பீட்ரூட் போட்டிருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் பீட்ரூட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, சம்டைம்ஸ் கொஞ்சம் இனிப்பாக இருந்தது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா வச்சு அரைச்சிட்டேன் தேங்காயில். இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். காய் வேகட்டும். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறது தேங்காய். காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. கேரட் பீட்ரூட்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா. இது பார்த்திங்கன்னா ரைஸுக்கு கூட நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த குருமா. கலர் பார்க்க எப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட்டும் நான் ஹாஃப் தான் சேர்த்துருக்கேன், ரொம்பலாம் சேர்க்கல. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, அதனால தண்ணியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 கொதி கொதித்த உடனே சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்லாம் போட்டு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரே மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். பீட்ரூட்டும் நிறைய போடலைங்க, ஒரு ஹாஃப் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட், அவ்வளோதான். பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது முடிச்சோன்னே காட்டுறேன். குருமா நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், காயும் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மேலே கொத்தமல்லி புதினா வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி எல்லாமே சேர்த்து வதக்கினதுனால இப்போ எதுவுமே சேர்க்கல. சப்பாத்திக்கெலாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரைஸ் கூடவும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எல்லாமே இருக்குது பாருங்கள். இதில் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் 3 போட்டு செஞ்சது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியான மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? தேங்க்யூ. இது இட்லி கூட நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை கூட. அப்புறம் சப்பாத்திக்கு வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறோம் இல்லையா, அது பிரியாணி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு. அப்புறம் மஷ்ரூம் பிரியாணிலாம் பண்ணும்போது அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒயிட் ரைஸ் கூடவுமே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும். காய்கறியெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கு, கரைஞ்சி போகாமல் சூப்பராக வெந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.